ஏய் என்ன வலியை மறிச்சு நிக்கிறிய? வலி பெரியதும் பண்ண போறேன். முன்னாடி போனா முட்டுறீங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறீங்க. ஏய் ஓடு நிறுத்தியா? இதுக்கு மேல எல்லாம் பள்ளி கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. யோ ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்குமியா? அது மட்டும் இல்ல, தை மாதம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமும் நடக்கும். டேய் சொல்லுவீங்கன்னு தான் கேட்கல. அது சரி, நம்மளாம் இழுத்து போட்டு செய்யற பழக்கம்லாம் கிடையாது. இழுத்து போட்டு செஞ்சா அவர் அப்படியே பேசாம இருந்துருவாரு. கோமதி, மற்றவங்களாம் அங்க சமயக்கட்டுல இருக்காங்க. கூப்பிடு. மீனா வேலை கொடுக்கறது. துணி நகை இதெல்லாம் வாங்கும்போது நானும் கூட போட்டுமா? ம் தாராளமா போ. ம் சரிப்பா. நான் போக வேணாமா மச்சான்? ஏலே நீ எதுக்குடா? இல்ல நிச்சயம் எனக்கு தானே. அது சரி. அது மீனா கிட்ட கேட்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு 2 பேரும் மறுபடியும் என்கிட்ட வந்தாலும் வரலாம். பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு பாப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா மாமா என்ன ஆனாலும் நான் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். என் அப்பா சித்தப்பான்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. சரி மாப்பிள்ளைங்களா, நாம இங்க இருந்துட்டு இருந்தா அக்கா வீட்டு வேலை கொடுத்தே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிரும். வெளிய போய் முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. டேய், டேய், அத பாப்போம். டேய். இத வந்திருக்கா. அந்த அப்பா சொன்ன வேலையை வேற என்ன நினைச்ச? ஏண்டா அப்ப ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஏனோ தாண்டு கல்யாணம் முடிச்சு பிடிவி நினைச்சாக்க? இல்ல அப்படியும் நினைக்கல. இல்ல உனக்கு கல்யாணமே பண்ணாம விட்டுருணும்னு நினைச்சியா? அச்சோ இல்ல மச்சான். அவங்க அக்கா கோமதி இந்த பக்கத்துல உள்ள யாரோ வீடு கட்டிட்டு இருக்காங்களா? அங்க இடம் இல்லைண்டு வாழை மரத்தையும் சீரியல் சட்டியும் இங்க வச்சு விட்டு போயிட்டாங்க. விளையாடாதீங்க மச்சான். ஏடாங்களே எல்லா விஷயத்துக்கும் ஆச்சரியப்பட்டுக்கே இருப்பியாடா? ஏடா வள்ளி? சித்தப்பா யார் என்ன பேசினாலும் ஏதாவது கவுண்டர் பண்ணுவீங்களே, இன்னைக்கு என்ன எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? என்ன விஷயம்? அது Okay.